நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா என்னடா சொல்ற அப்படின்ற அளவுக்கு நீங்க ஷாக் ஆவீங்க. நம்ம கிட்ட யாராவது இந்த காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன்லாம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு மரங்கள்ல இருந்து வருதுன்னு சொல்லுவோம். அதுவும் உண்மைதான். ஆனா 50ல இருந்து 80% ஆக்சிஜன் எங்க இருந்து வருதுன்னா கடல்ல இருந்து வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம உலக உருண்டை ஒரு அற்புதமான ஒரு உருண்டை தாங்க சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஓஷன்ல இருக்கக்கூடிய மரைன் ஆர்கானிசம்ஸ், ஓஷனிக் பிளாங்டன், ஆல்கே, அப்புறம் சீவீட் அண்ட் இன்னும் பாக்டீரியாக்கள் இது எல்லாமே போட்டோசிந்தசைஸ் ஆகி அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் இந்த உலகத்துல பாதி அளவுக்கு ரொப்பலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸோ நமக்கு முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்போது கடலும் அதுல அடங்கும், அதே சமயத்துல மரங்களும் அடங்கும். மரங்கள் இருந்தாதான் மழை வரும், மழை வந்தாதான் நம்ம மண்ணு செழிக்கும்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், அதை தாண்டி கடலையும் காப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.